அறந்தாங்கி தொகுதியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேரலை காட்சிகள். 2080 அதுல கிருஷ்ணகிரியில 3 வயது குழந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய பொறுப்பில் இருக்கிற முக்கிய குற்றவாளி. திருவண்ணாமலையில 65 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை. ஐயா, மொத்த மர்டர் மட்டுமே, மொத்த படுகொலைகள் மட்டுமே கடந்த 5 ஆண்டுகள்ல 8008. 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது, ஆண் குழந்தைகள் மீது 18 வயசு கீழே பாலியல் வன்கொடுமை போக்சோ சட்டம் 39,900. எந்த தமிழகத்தினுடைய 5 ஆண்டு கால ஆட்சி வரலாற்றுல இது போன்ற ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கை நாம் எங்கேயும் பார்க்கவில்லை அருமை சொந்தங்களே. அதனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மாற்றம் தேவை, மாற்றம் தேவை, மாற்றம் தேவை. இவ்வளவு தூரம் எங்கய்யா போறீங்க? 2024 மார்ச் மாதம் அறந்தாங்கி பக்கத்துல படகுகள் மூலம் இளைஞர்களுக்கு கடத்தப்படவிருந்த சுமார் 110 கோடி மதிப்பிலான 100 கிலோ ஹசீஸ் போதைப் பொருட்களும் 876 கிலோ கஞ்சாவும் சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு பிடிச்சாங்க. ஐயா, நமக்கு தெரியும் இந்த சாதிக்குன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பில் இருக்கிற இன்டர்நேஷனல் ட்ரக்ஸ் மாஃபியா பக்கத்து மாவட்ட ராமநாதபுரத்தை சார்ந்தவர். அதான் ராமநாதபுரத்தில் பட்டியல் போட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே 7 வழக்குகள், போதை வழக்குகள்ல நேரடியாக உறுப்பினர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்று. ஆனால் அருமை சொந்தங்களே, நமக்கு மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் என்பது வெறும் கோட்டையில் மட்டுமல்ல, வெறும் கோட்டையில மட்டும் இல்லைங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக கோட்டையில் சென்று அமர்வது உறுதி, அது ஒரு மாற்றம். ஆனா உங்க அறந்தாங்கியில மாற்றம் வராட்டி எப்படிங்க? அறந்தாங்கியில மாற்றம் இல்லாம எப்படி? அறந்தாங்கியில மாற்றம் நடந்தால் மட்டும்தான் வளர்ச்சி உங்களை நோக்கி வரும். ஒரு எம்எல்ஏ நீங்க பார்க்கவாச்சு முடியும். ஐயா, எம்எல்ஏ ஆபீஸ் போய் யாராவது பார்த்திருக்கிறீங்களா? ஐயா, பூட்டி தான் கிடைக்கும். எம்எல்ஏ ஆபீஸே பாத்தீங்கன்னா குப்பை கூலத்துக்கு மத்தியில் இருக்கு. ஐயா, குப்பை கூலத்துக்குள்ள தர்மபுரியில் சௌமியா அன்புமணிக்கு வாக்கு சேகரித்து வருகிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன். நேரலை காட்சிகள். மக்களுக்கு கொடுப்பார்கள். மரம் நடுதல், நீர் பாதுகாப்பு, ஏரி சீரமைப்பு, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், இது இவர்களது தொடர்பணி. இதில் யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க வேண்டாம். விவசாயிகளின் வேளாண் பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க உங்களில் ஒருவராக இருந்து செயல்படுவார். சிப்காட் எனப்படும் தொழில் ஆலைகளை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார். புதிய தலைவர்களுக்கு புதிய திட்டங்களுக்கான மாற்றாக சகோதரி திருமதி சௌமியா அன்புமணி செயல்படுவார் என்பதை வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, தர்மபுரி போன்ற தொகுதிக்கு தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் தலைவர், நல்ல தலைவர் என்றால் அந்த தலைவர் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அம்மா சௌமியா அவர்களால் தான் இருக்க முடியும். பசுமை, விவசாயம், வேலை வாய்ப்பு என 3 குறிக்கோளுடன் தர்மபுரி சட்டமன்றத்திலே மாம்பல்ல சின்னத்திலே வெற்றி வேட்பாளராக அவர்கள் நிற்கிறார்கள். அவர்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய கனவை நீங்கள் நனவாக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.